ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, शील प्रभुपाद की जय, निताय गौर प्रेमानंदे, हरि हरि बोल. यार अंगिनोत्र பேசுறாங்க. सर्वशास्त्राब्धि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रड्नाट्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्णा परिवर्तिता परमानंद पाठाय प्रेमवर्षक्षराय ते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते. मदेकबन्धो मत्संगिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते. असाधुस्साधु दादायिन् अति नीचोतचाकर आनमुञ्च कदा शृण्वां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः. ॐ नमो भगवते वासुदेवाय. ॐ नमो भगवते वासुदेवाय. ॐ नमो भगवते वासुदेवाय. ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயம் பதம் எண் 45 ஸ்லோகம் நான் படிச்சிடுறேன். மொழிபெயர்ப்போருடைய படிச்சிடுறேன். முதல்ல ஆங்கிலத்தில் விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கருடைய சாரார்த்த தர்ஷினி அப்படின்ற கிரந்தத்தினுடைய பொருளையும் விளக்கவரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபாபாதரை பார்க்கலாம். என்மைத்துனாதி கிரகமேதி சுகம் ஹி துச்சம் கண்டாயனேன கரயோரிவ துக்க துக்கம் திருப்தந்தி நேஹ கிருபணா பகு துக்க பாஜः கண்டூதிவன் மனசிஜம் விஷஹேத தீரः. Translation: The insignificant happiness of household life and sex life is like the increased suffering created by rubbing itchy hands together. Though they experience great suffering, lusty fools still cannot see that there is no satisfaction in household life. The wise man, however, tolerates the lust, which is actually suffering. Commentary: The people will be happy by enjoying women, and in that way he become free of misery. But rubbing the hands together to relieve the itching cause the suffering to increase. Then they should become disgusted and become liberated. Though these lusty people, Kripanaha, receive plenty of sufferings, they do not think that it is impossible to be satisfied with the happiness of household life, iha, which is another form of suffering. But one sees that some of them become disgusted. That is true. A person becomes wise by your mercy, tolerates the lust born of the mind, which is suffering itself. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியோர் ஆர்த்தராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அகில கிருஷ்ண பக்தி ஏக ஸ்தாபகாச்சாரியர். 7வது ஸ்கந்தம் 9ஆம் அத்தியாயம் பதம் எண் 45. பிரபுபாதர் அடிக்கடி உபயோகப்படுத்தக்கூடிய ஸ்லோகம் இது. மொழிபெயர்ப்பு: உடலுறவு வாழ்வானது அரிப்பை போக்க கைகளை ஒன்றோடொன்று தேய்ப்பதற்கு ஒப்பாகும். ஆன்மீக அறிவு இல்லாத பெயரளவேயான கிரகஸ்தர்கள் கிரகமேதி இந்த அரிப்புதான் மிக உயர்ந்த இன்பம் என்று எண்ணுகின்றனர். உண்மையில் அதுவே துன்பத்திற்கு பிறப்பிடமாகும். பிராமணர்களுக்கு நேர் எதிரானவர்களான முட்டாள்கள் கிருபணர்கள் தொடர்ந்து புலன் சுகத்தினாலும் திருப்தி அடைவதில்லை. ஆனால் புத்தி வன்மை உடையவர்களும் இந்த அரிப்பை பொறுத்து கொள்பவர்களான தீரர்கள் முட்டாள்களுக்கும் கயவர்களுக்கும் உரிய துன்பங்களுக்கு ஆளாவதில்லை. பொருளை: பாலுறவு சுகம்தான் இவ்வுலகில் மிகப்பெரிய சுகம் என்று பௌதிகவாதிகள் நினைக்கின்றனர். எனவே புலன்களை, குறிப்பாக பாலுள உறுப்புகளை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் பெரிய பெரிய திட்டங்களை போடுகின்றனர். இது பொதுவாக எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. குறிப்பாக மேலை நாடுகளில் இது அதிகமாக காணப்படுகிறது. இங்கு பல வழிகளில் பாலுறவு வாழ்க்கையை திருப்திப்படுத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. ஆனால் உண்மையில் இது எவரையும் மகிழ்ச்சிப்படுத்துவதில்லை. தங்கள் தந்தைகளாலும்
பாட்டன்களாலும் விட்டு செல்லப்பட்ட பௌதிக வசதியெல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஹிப்பிக்களால் கூட பாலுறவ சுகத்தை விட முடியவில்லை. இத்தகைய மனிதர்கள் இங்கு பேராசைக்காரர்கள், கிருபணர்கள் என்று விவரிக்கப்படுகின்றனர். மனித பிறவி விலைமதிப்பற்ற சொத்தாகும். ஏனெனில் இந்த மனித வாழ்வின் லட்சியத்தை ஒருவரால் நிறைவேற்றி கொள்ள முடியும். ஆனால் துரதிருஷ்டவசமாக கல்வியறிவும் பண்பாடும் இல்லாத காரணத்தால் மக்கள் பொய்யான உடலுறவு சுகத்திற்கு அடிமையாகின்றனர். ஆகவே இந்த புலனுகர்வு நாகரிகத்தினால் வழி தவறி செல்லாகாது என்று பிரகலாத மகாராஜன் எச்சரிக்கின்றார். மாறாக ஒருவன் நித்தியமான பக்தியுடன் புலனுகர்வை விலக்கி கிருஷ்ண உணர்வு உடையவனாக வேண்டும். மாறாக ஒருவன் நிதானமான பக்தியுடன் புலனுறவை விலக்கி கிருஷ்ண உணர்வு உடையவனாக வேண்டும். முட்டாள்தனமான பேராசைக்காரர்களுடன் ஒப்பிடப்படும் காம வேட்கையுடைய ஒருவன் புலன் நுகர்வினால் திருப்தி அடைவதே இல்லை. ஜட இயற்கையின் ஆதிக்கத்தை கடப்பது கடினம். ஆனால் மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்திதே என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுவது போல் ஒருவன் தன்னிச்சையாக கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களில் சரணடைவானாயின் அவன் மிக சுலபமாக காப்பாற்றப்படுவான். யமுனாச்சாரியர் மட்டமான உடலுறவு சுகத்தின் தொடர்பாக பின்வருமாறு கூறுகின்றார். ஓகே, இந்த ஸ்லோகம் நான் இங்கிலீஷில் படிக்கிறேன். நான் கிருஷ்ணருடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டு அவரில் புது புது இன்பங்களை உணர்ந்து அனுபவித்து கொண்டிருப்பதால் உடலுறவு சுகத்தை பற்றி சிந்தனை வரும்போதெல்லாம் அந்த எண்ணத்தின் மீது நான் காரி துப்புகின்றேன். என் உதடுகள் வெறுப்பினால் சுளிக்கின்றன. யமுனாச்சாரியர் முன்பு ஒரு அரசனாக இருந்து பல வழிகளில் சிற்றின்ப சுகத்தை அனுபவித்தார். ஆனால் பகவானின் பக்தி தொண்டில் தன்னை அவர் ஈடுபடுத்தி கொண்ட பிறகு உடலுறவை பற்றி நினைப்பதையே வெறுத்தார். உடலுறவு எண்ணங்கள் வரும் பொழுது அவர் வெறுப்படைந்து காரி துப்புவார். நம ஓம் விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ சூன்யவாதி பாశ్చాత్య தேசதாரிணே. ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌரபக்தவருந்த. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. யோந்த பிரவிஷ்ய மம வாச இமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத் அகில சக்திதரஸ்வதாம்ன அந்யாம் தஹஸ்தச்சரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான்னமோ பகவதே புருஷாய துப்யம். பாந்த்வஸ்மான் புருஹூத வைரிபலவன் மாதங்கமாத்யத்ഘట கும்போச்சாத்ரி விபாடனாதி கபடு பிரத்யேக வஜ்ராயிதாக ஸ்ரீமத்கண்டீரவாஸ்ய பிரதசுனகர தாரிதாராதி தூர பிரத்வஸ்தத்வாந்தஷாந்த பிரவித மனசா பாவிதா பூரி பாகைः. ஹரே கிருஷ்ண. அவங்க தீர்த்தராஜ் எங்கே போயிட்டான்? அவங்க இருக்கானா? அரவிந்த் வந்துட்டு இருக்கானா? ஓகே. இந்த ஸ்லோகமானது பிரகலாதன் பகவானை திருப்திப்படுத்துவதற்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே வருது. சரி, இந்த ஸ்லோகம் எப்படி பகவானை திருப்திப்படுத்தும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இந்த ஸ்லோகம் நேரடியாக பகவானை திருப்திப்படுத்தோ இல்லையோ, பகவான் கண்டிப்பாக இதை பார்த்து திருப்தி அடைவார். என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா, இத்தனை நாளாக தப்பு பண்ணிகிட்டே இருந்தான் ஒரு பையன். திடீர்னு என்ன பண்ணுறான், அவனே வந்து அம்மா அதெல்லாம் வேண்டாமா, அதெல்லாம் விட்டுறேன், இனிமேல் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த அவங்க அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டானே, இவன் நல்ல பையன் ஏட்டான் போல இருக்கே அப்படின்னு சந்தோஷப்படுவாங்கல்ல. அது போல் பிரகலாதன் வந்து இங்கே சொல்கிறாராம். சொன்ன உடனே பிரகலாதன் சொன்ன உடனே நரசிம்மர் பார்த்து பரவாயில்லையே, நல்ல பையன் இருக்கானே, நல்ல புத்தி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவார். ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக பேசுறது கிடையாது. ஆன்மீக தளத்தில் இதெல்லாம் பேசுறது கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி பேச ஆரம்பித்தாங்கன்னா கேட்குறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. என்ன பேசணும்? கிருஷ்ணர் வெண்ண திருடினார், கோபியர் கூட நடனம் ஆடினார் இல்லையா, அப்புறம் ரொம்ப சென்டிமெண்டலாக கர்ணனுக்கு இதை செஞ்சார், துரியோதனுக்கு இதை பண்ணார், அர்ஜுனுக்கு இதை பண்ணார் அப்படின்னு பேசலாம். ராமர் சீதை எப்படி பிரிஞ்சு இருந்தார், ராவணனை எப்படி கொண்டார் இல்லையா, இந்த மாதிரி கதைகள்லாம் பேசுவாங்க. கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் ஆஹா ஆஹான்னு சொல்லிட்டு ஆனந்த பாஷ்பம் விட்டு கைத்தட்டி மெய் செலுத்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ஜெயகோஷம் போட்டு போயிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் பேசும் பொழுது முகம் சுளிக்க வைக்கக்கூடிய விஷயமா இருக்குது. நிறைய பேர் இந்த ஸ்லோகங்களை எடுத்து பேசவும் மாட்டாங்க.
பாகவத சப்தாகலாம் பேசுகிறவங்க இந்த மாதிரி ஸ்லோகங்கள் அவாய்ட் பண்ணிடுவாங்க, இதெல்லாம் இதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பகவானுக்கு இஷ்டம் இந்த மாதிரி விஷயத்த பேசுறதுக்கு. பகவான் பேசுகிறத காட்டிலும் பக்தர்கள் பேசினா இன்னும் அது உகந்ததாக இருக்கும். அதனால் பகவான் பார்க்குறாரு, பரவாயில்ல, நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கப்பா, நீ சரியான நேரத்தில் நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கு. யாருக்கெல்லாம் அட்வைஸ் கொடுத்துருக்க? அங்கே நிறைய தேவர்கள் நின்று இருந்தாங்கல்ல, அந்த தேவர்களுக்கெல்லாம் நல்லா நறுக்குன்னு மொட்டு தலையில் குட்டுற மாதிரி இந்த அட்வைஸ் சொல்கிறாராம். அது தேவர்களுக்கு. அதுக்கப்புறம் படிக்கக்கூடிய நமக்கும் என்னது, இது ஒரு பெரிய அட்வைஸாக இருக்குது. இங்கே அவர் பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சிம்பிளான விஷயத்தை பற்றி பேசுகிறார். காம வாழ்க்கையை பற்றி பேசுகிறார். இந்த உலகத்தில் காம வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, 2 கையை இப்படி அரிப்பை நாம் போக்குவதற்கு 2 கையை உராயிற மாதிரின்னு சொல்லி சொல்கிறார். இது பொதுவான விஷயம். நமக்கு எங்கேயாவது அரிப்பு வந்து சண்டை பண்ணுற உடனே அரிச்சிக்கிறோம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இதுவே ஒரே இடத்துல 10 தடவை 100 தடவை 1000 தடவை அரிக்க ஆரம்பித்தா என்ன ஆகும்? அங்கேயே அது நோயாக மாறி போயிடும். அப்புறம் என்ன தெரியுமா ஆகும்? போக போக நிறைய பெரிய புண்ணாக மாறி போயிடும். அப்புறம் புண்ணில் மறுபடியும் அரிப்பு வரும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, புண்ணில் அரிப்பு வர ஆரம்பிச்சிடும். மறுபடியும் என்ன பண்ணுவோம், அந்த புண்ணையை போட்டு மறுபடியும் நோண்ட ஆரம்பிப்பான். அந்த புண்ணு என்ன ஆகும்? இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும். அது ஆறவே ஆறாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே நல்ல ஒரு உதாரணம் கொடுக்குறார். அரிப்புக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். அரிப்பு எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் தான். அது யாருமே என்ன பண்ண முடியாது, அவாய்ட் பண்ணவே முடியாது. ஒருத்தருக்கு அரிப்பு வருதுன்னா என்ன காரணம்? அவ்வளோதான் விஷயம். க்ளீனாக இல்லை, அவ்வளோதான். உடம்பு க்ளீனாக இருந்தால் என்ன வராது நம்மளுக்கு? அரிப்பு வராது. மேலே அட்லீஸ்ட் குளிச்சிருந்தா அரிப்பு வராது. இல்லை, உள்ள நிறைய அரிப்பு கூட வரும். சொரங்களாக சொல்கிறாங்கல்ல, அந்த அரிப்பெல்லாம் வரும். அது ஏன் வருது? ரத்தம் சுத்தமாக இல்லை, உடல் நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதெல்லாம் இருந்தால் என்ன ஆகும்? நம்மளுக்கு அரிப்பு வரும். நிறைய பேர் தலையில் அரிப்பு வரும். தலையை போட்டு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் தலையே கழிச்சிட்டு இருப்பாங்க. என்ன காரணம்? தலையில் என்ன இல்லை, என்ன இருக்குது? தேவையில்லாத உயிரினங்கள்லாம் இருக்குது. பேன் இருக்குது இல்லையா? பேனு ஈரு எல்லாம் இருக்கிறதுனால என்ன பண்ணும்? தலையை போட்டு பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரோப்பா சொன்னார், நம்மளுக்குலாம் மொட்டை அடிச்சுக்கிறா பெட்டர்னு சொல்லி சொன்னார். அட்லீஸ்ட் முடியாது, சரியாக பார்த்துக்கோங்க, இல்லைனா குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு முறையாவது மொட்டை அடிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொன்னார். தலையை போட்டு எப்போ தான் சொரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. தலையை சொரியறது, மூக்கை சொரியறது, அங்கே சொரியறது, இங்கே சொரியறது நிறுத்திக்கணும். ஸோ சொரியறதுக்கான காரணம் என்ன? அரிப்பு வரதுக்கான காரணம் என்னது? அழுக்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ ஒருவனுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அப்படின்னா, சார் ரொம்ப அரிப்பாக இருக்குது சார், என்ன சார் பண்ணுறதுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறான். என்ன பண்ணுறாரு? ஒரு நல்ல காகிதம், இந்த உப்பு காகிதம் கொடுக்குறாரு. உப்பு காகிதம் தெரியும்ல, இந்த பெயிண்ட் அடிக்கிறது முன்னாடி உப்பு காகிதம், அந்த உப்பு காகிதம் கொடுத்து அனுப்புகிறார். எப்போ நல்லா தேய்ச்சிக்கோங்க சரியாக போயிடும்ட்டு. அவனும் வாங்கிட்டு நல்லா இப்போ நல்லா தேய்க்கிறான், சரியாக போன மாதிரி இருக்குது. மறுபடியும் என்ன ஆகும்? அதிகமாகிடும். அப்புறம் இன்னும் அதிகம் தான் ஆகும். ஸோ என்ன பண்ணும்? ஒரு சரியான டாக்டராக இருந்தால் என்ன பண்ணும்? அவனுடைய அரிப்புக்கான காரணம் என்னது? அவனுக்குள்ளே என்ன இருக்குது? நிறையா பித்தம் அதிகமாக இருக்குது இல்லையா? பித்தம் அதிகமாக இருந்தால் அரிப்பு வரும். கபம், பித்த, வாயுன்னு சொல்லி சொல்கிறோம்ல, இந்த 3 விஷயங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு மனுஷனுக்கு இது 3மே இருக்கும். இது ஒரு சில வயசுக்கு தகுந்தாற் போல் அதிகமாக கம்மியாகும். முதல் 20 வயசு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கபம் அதிகமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் சின்ன குழந்தைங்க சளி பிடிச்சிக்கும், இரும்பல் வரும், தும்பும், இரும்பிகிட்டே இருக்கும். கபம் அதிகமாக இருக்கும் ஃபஸ்ட்டு 20 வயசு வரைக்கும். அடுத்தது 20லேருந்து 40 இல்லை 50 வயசு வரைக்கும் என்ன அதிகமாகிடும்? பித்தம் அதிகமாகிடும். நிறைய டீ காஃபி குடிச்சிட்டே இருப்பாங்க, அப்போ மயக்கம் வரும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பித்தம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு என்ன ஆகும்? மண்டை சூடு ஏறி போயிடும், கோவப்படுறது இல்லையா? எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு பித்தம் அதிகமானாலும் அரிப்பு உடம்புல அதிகமாகிடும். ஸோ பித்தம். அடுத்தது 3வது என்னது? வாயு. கபம் தான் முன்னாடியே முடிச்சிட்டோமே. வாதம். வாதம் அப்படிங்கிறது 60 வயசு மேலே வந்துடும். அங்கங்கே பிடிச்சிக்கும். எந்திரிச்சா உட்கார முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது, படுத்தா நிமிர முடியாது, நிமிர்ந்தா படுக்க முடியாது, கோணிய முடியாது. ஏன்னா அங்கங்கே என்ன ஆகிடும்? போய் யாரெல்லாம் போய் அங்கங்கே லாக் ஆகிடும். லாக் ஆகிடுச்சுன்னா அங்கே இந்த பிரபு அங்கே பாருங்கள் ஆசனம் வச்சு ஆசனில் உட்காந்துருக்காருங்க. அங்கே ஒருத்தர் வாயில் மிதந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுவோம் எல்லாருமே? வாயு வந்துடுச்சா அப்படின்னா வாயு வெளில தள்ளுறது பெரிய கஷ்டமாக போயிடும் இல்லையா? அதெல்லாம் வயசான நிறைய டர்னு கேஸ் விட்டே இருப்பாங்க. ஸோ வாயு அதிகமாகிடும். 50 வயசுக்கு மேலே வாயு அதிகமாகிடும்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இந்த பித்தம் அதிகமாச்சுன்னா இது வரும். ஏன்டா பித்து பிடிச்ச மாதிரி திரியறன்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, பித்து பிடிச்ச பித்தன்னு கூட சொல்கிறது உண்டு. பெண்ணுக்கு பின்னாடி திரியனுக்கு பேர்
பித்தன், பெண் பித்தன்னு கூட சொல்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பித்தம் அவனுக்கு உடம்புல அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. பிரகலாத் மகாராஜ் சொல்கிறார், இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்குப்பா, இப்படி இருக்கு நரசிம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ நம்ம இதை சரியாக யோசித்து பார்க்கணும். அவர் சொல்ல வந்த விஷயம் என்னது? காமம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது? ஒருவனுக்கு அரிப்பை போன்றது அப்படின்னு சொல்கிறார். சரி, ஏன் சொல்கிறார் அவர்? ஏன் பேசுகிறார்? இதை பற்றி ஏன் பேசுகிறார் அவர்? ஒரு சில விஷயங்களை பேசும்பொழுது இது செய்யணும் அப்படின்னு அர்த்தம், ஒரு சில விஷயங்களை பேசும்போது இதை செய்யக்கூடாது அப்படின்னு பேசுகிறார். இங்கே எதுக்காக பேசுகிறார் அவர்? செய்யணும்னு பேசுகிறாரா, செய்யக்கூடாதுன்னு பேசுகிறாரா? யாரெல்லாம் செய்யணும்னு பேசுகிறேன்னு நினைக்கிறீங்க? யாருமே இல்லையா? யாரெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஏன் ரெண்டுக்கும் கை தூக்காம நிறைய பேர் இருக்கீங்க? ஏதாவது ஒரு கட்சி தான் இருக்கணும். செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் யாரு? யாருமே இல்லை. செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு யாரு? எல்லாரும் கை தூக்கணும், இல்லைன்னா கீழே பிரசாதம் கொடுக்க மாட்டேன் நான். செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. சரி, பிரகலாத் மகாராஜ் அதை பேசினார், ஒரு வயசுக்கு வந்தார், கல்யாணம் பண்ணிக்கிட்டார், குழந்தை பெற்றார். செஞ்சாரா இல்லையா? அவரு செஞ்சாரா இல்லையா? அப்புறம் செய்யக்கூடாது நீங்களா சொல்றீங்க? செய்யணுமா செய்யக்கூடாதா? வேற ஏதாவது ஆன்சர் இருந்தா மட்டும் வாய் தரங்க. அத சரியான ஆன்சரை சொல்லுங்க. அத சரியான ஆன்சரை சொல்லுங்க. தாமரை தண்ணி போல இருக்கணுமா? தாமரை தலை தண்ணி போல இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் சொன்ன ஆன்சர், அவங்க சொன்ன ஆன்சர், அவங்க சொன்ன ஆன்சர்லாம் ஒன்று தான். செய்யணும் ஆனால் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது ஆனால் செய்யணும். பகவான் இப்படி தான் பேசுவார். பகவத்கீதையோட 5வது அத்தியாயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றார், அகர்மனா கர்மண பஷ்யேத் கர்மணி அகர்மணா அப்படின்னு சொல்லி சொல்றார். கர்மத்தில் அகர்மாவை பாரு, அகர்மாவில் கர்மாவை பாரு அப்படின்னு சொல்லி சொல்றார். எத்தனை பேருக்கு தெரியும் இது, இந்த கான்செப்ட்? இந்த கீதா சாஸ்திரி, பக்தி சாஸ்திரி முடிச்சவங்க பெரிய பெரிய பண்டிதர்லாம் இருப்பாங்களே. இன்னைக்கு சண்டே ஃபீஸ்ட் ப்ரோக்ராம் பலராம் பிரபு காலைல அனௌன்ஸ் கூட பண்ணார், சண்டே ப்ரோக்ராம்க்கு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேரை காணும். கோயில் பக்கத்தில் இருக்கவங்க, சுத்து மத்தி இருக்கவங்க. என்னதான் அந்த கோயில் போயிருக்காங்களா? எங்க ஃபங்க்ஷனா? எங்க? தெப்பக்குளத்துலையா? அப்போ நம்மளும் போயிருக்கலாம்ல அங்கே எல்லாருமே. சரி, ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம கிளாஸ் வச்சுருக்கோம். ஏன் கிளாஸ் அப்படிங்கிறது ஏதோ சம்பிரதாயத்துக்காக வைக்கல. சாங்கியத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணணும், ஏதோ கூப்பிட்றாங்களே போயிட்டு வரணும், தலையெழுத்தேன்னு போயிட்டு வரணும் வராதிங்க. அட்டண்டன்ஸ்க்காக வராதிங்க. பலராம் பிரபுக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம நல்லது நடக்கும். பார்க்கும்போது ரிபோல் எங்கே வரலையான்னு கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வர வேண்டாம். தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி வாங்க. வாரம் வரும் பொழுது இன்றைக்கி ஏதாவது புதுசாக விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ற எண்ணத்தோட வாங்க. அப்படி இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. எல்லாரும் கிளாஸை கம்முன்னு க்ளோஸ் பண்ணிட்டு ஏதோ பேருக்கு ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு பிரச்சனை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம கோயில் அப்படி இருக்கக்கூடாது, பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ப்ரோக்ராமும் ஆலோசனை பண்ணி பிரபுபாத் கொடுத்துருக்காரு. ஏதோ தான் தோண்டித்தனமாக கொடுத்தல, டைம் ஃபில் பண்ணுறதுக்காக தான் தோண்டித்தனமாக கொடுக்கல. கோயில் இருக்கவங்க நிறைய பேர் இன்னும் வரல. பிரகலாத், பிரசன்னாத்மா அவரை காணும். இனி யார் கோயில் இருக்கா? வினோத் கண்ணன் பிரபு. சமைக்கிறதுலாம் முன்னாடி முடிச்சிருக்கணும்ல. 8:45க்கு ஆஃபரிங்காக போயிருக்குமே. சரி, ஸோ கிருஷ்ணர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, செய்யணும் செய்யக்கூடாது, செய்யக்கூடாது ஆனால் செய்யணும். எப்படி செய்யறது? இதை சரியா செய்யணும், அவ்வளோதான் விஷயம். எல்லாத்துக்குமே ஒரு பயன் இருக்கு. வன்முறை சரியா தப்பா?
வன்முறை சரியா தப்பா? ஒரே வார்த்தையில் பதில் சொல்லணும். வன்முறை சரி. ஓகே. வன்முறை தவறு. ஓகே. ரெண்டு பேரும் தப்பு. வன்முறை சரியும் கிடையாது, வன்முறை தப்பும் கிடையாது. வன்முறையை தர்மமா பார்த்தோம் அப்படின்னா, போலீஸ்காரங்களுக்கு வன்முறை சரி, பிராமணனுக்கு வன்முறை தவறு, சன்னியாசிக்கு வன்முறை தவறு, ஒரு சிப்பாய்க்கு வன்முறை சரி. அப்புறம் எப்படி நீங்க சரி தவறு நீங்க முடிவு பண்ணும்? நீங்க எப்படி முடிவு பண்ண போச்சு? நீங்க முடிவு பண்ணக்கூடாது. சரி தவறு யாரை தான் முடிவு பண்ணும்? சாஸ்திரம் தான் முடிவு பண்ணும் இல்லையா? அப்ப சரியான உபயோகம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், நம்ம செய்யலாம். வெட்டுறது சரியா தப்பா? ஒரு மனுஷனை வெட்டுறது சரியா தப்பா? அந்த ஆன்சருக்கு வாங்க முதல்ல. ஒரு மனுஷனை வெட்டுறது தப்பா சரியா? சரியும் கிடையாது, தப்பும் கிடையாது. அச்சிந்தியா அபேத அபேத தத்துவம். அச்சிந்தியா பேத அபேத தத்துவம். இந்த மாதிரி பேசுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஜட்ஜே குழம்பு போயிடுவார். என்னங்கயா பேசுறீங்க அப்படின்னு. இப்படிலாம் கொஞ்சம் பேச கற்றுக்கோங்க. சாஸ்திரத்தை படித்து என்ன பண்ண, நம்ம சாஸ்திரமாக பேசணும். சினிமா பார்க்குறான், என்ன பண்ணுறான், சினிமாவிலேயே பேசுகிறான். அவன் சினிமாலேயே ஊறி போனதுனால எந்த சூழ்நிலைக்கு என்ன பண்ணுறான், உடனே ஒரு சினிமாவிலேருந்து ஒரு ஜோக் கொடுக்குறான், சினிமாவிலேருந்து ஒரு டைலாக் வீசுகிறான், சினிமாவிலேருந்து ஒரு ரீல்ஸ் போடுறான். ஏன்? அவன் எதில் ஊறி இருக்கான்? சினிமாலேயே ஊறி இருக்கான். அவன் சினிமாவில் தான் டைலாக் சொல்லுவான், சினிமாவிலேருந்தே எக்ஸாம்பிள் சொல்லுவான், சினிமாவிலேருந்தே ஜோக்லாம் பண்ணுவான். அதுபோல் நாமும் எதில் ஊறி இருக்கணும்? சாஸ்திரத்தில் ஊறி இருக்கணும். சாஸ்திரம் நிறையா தெரிஞ்சுது அப்படின்னா, நான் நிறையா படிச்சிருந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே சாஸ்திரம் மூலியமாகவே எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கணும். இது ஏன் இப்படி இருக்குது, ஏன் சொல்கிறாரு, இதை மற்ற இடத்துல நம்ம எப்படி பார்க்கறது, மற்ற இடத்துல இதை எப்படி பொருத்தி பார்க்கறது அப்படின்னு என்ன பண்ணுவோம், கொஞ்சமாவது ஆலோசனை செய்யணும். இதுவே நம்ம வெறும் கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, இந்த ஸ்லோகத்தை எடுத்து வச்சுட்டு காம வாழ்க்கை தப்பு, கல்யாணம் பண்ணாதீங்க, பெண்கள் எல்லாம் மாயை, எல்லாம் வேஸ்ட்டு, எல்லாம் விட்டுருங்க, ஒரு பிரம்மச்சாரி கிளாஸ் எடுத்துருக்கலாம். பிரம்மச்சாரி கிளாஸ் எடுத்துட்டு 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிரம்மச்சாரி கல்யாணம் பண்ணிப்பார். பிரபு கிளாஸ்லாம் எடுத்தீங்களே, என்ன பிரபு பண்ணுறது, கிளாஸ்லாம் எடுப்போம், அப்படிதான் எடுப்போம், ஆனால் நானே ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி போயிடும். நானும் அப்படி தான் இருந்தேன், நிறைய பிரம்மச்சாரி கிளாஸ்லாம் எடுத்து, கூடாது கூடாது, தப்பு தப்பு அப்படின்னு சொல்லி. தப்பான விஷயத்தை பகவான் ஏன் படைக்கிறார் முதல்ல? அப்போ யார் மேலே குற்றம் வரும்? தப்பான விஷயத்தை படைச்சவர் மேலே தான் குற்றம் வரும். தப்பு கிடையாது, உபயோகப்படுத்துறது தான் தப்பு இருக்குது இல்லையா? AK-47 ஒருத்தன் சுட்டுட்டான், எடுத்து டப்பு டப்புன்னு துப்பாக்கிட்டு சுட்டான். ஜட்ஜு கேட்குறாரு, ஏன் யார் சுட்டா அப்படின்ட்டு. நீ ஏன் சார் உற்பத்தி பண்ண அப்படின்னு கேட்டால் அது என்ன பதில் சொல்ல முடியும்? உற்பத்திலாம் பண்ணாமல் இருக்க முடியாது. உற்பத்தி ஏன் பண்ணியிருக்கோம்? சரியா உபயோகப்படுத்துறதுக்கு உற்பத்தி பண்ணியிருக்கமே தவிர தவறாக உபயோகப்படுத்தினா அது தவறு தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரியான உபயோகம் இருந்தால் அது சரி, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தவறாக உபயோகப்படுத்தினா அது தவறு. ஏதாவது உதாரணம் சொல்லுங்களேன், ஆன்மீகமாக உதாரணம் சொல்லுங்க. அதை முதல்ல தவறான விஷயத்தை சரியாக உபயோகப்படுத்தி சரிப்படுத்தக்கூடிய உதாரணம் சொல்லுங்க. பிரசாந்த் சரியா தவறான விஷயமா? இல்லை இல்லை, அடுத்து முடிச்சு அடுத்தது வாங்க. பிரசாந்தம் வராது சொல்கிறா. விஜய் வருதா? வாந்தி எடு. தவறான விஷயத்தை சரியாக உபயோகப்படுத்தி சரியான விஷயம். கத்தி கத்தி தவறான விஷயம் தான். கத்தின்னு நினச்சா நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? நெகட்டிவ் தான் ஞாபகம் வரும். கத்தியா, ஐயோ அப்படின்னு நினைக்கிறோம். கத்தி கொண்டு போயிருக்காரு அவரு, ஐயோ கத்தி கொண்டு போயிருக்காரு, கோவக்காரர் ஆச்சு அவர், என்ன பண்ண போறா தெரியலையே. உள்ளே போய் பார்த்தா வெண்டைக்காய் வெட்டிட்டு இருப்பார். ஓஹோ, வெண்டைக்காய் தான் வெட்டிட்டு இருக்காரு, பரவாயில்ல. அப்போ தவறான விஷயத்த சரியாக உபயோகப்படுத்த முடியும். இப்போ சரியான விஷயத்த தவறாக உபயோகப்படுத்தக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்லுங்க. யார் அது? சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? பாகவதத்தை
எப்படி பயன்படுத்துவீங்க? தவறாது, தவறு இல்லையா? அதெல்லாம் கிளாஸ் எடுக்க தவறு இல்லையா? சாஸ்திரத்தை விடுங்க, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் வாங்க. சரி, செல்ஃபோன் சொல்லுவாங்க, என்ன சொல்ல வரீங்க? நான் அந்த மாதிரி கேட்கவே இல்லை. நான் கேட்ட விஷயம் நல்ல விஷயமா இருக்கணும், பார்க்கும்போது அது நல்ல விஷயமா தரணும். ஆனால் தவறான எக்ஸாம்பிள், தவறான விஷயத்துக்கு உபயோகப்படுத்த முடியும். பிரபு என்னாச்சு அவருக்கு? ஹாஸ்பிட்டலில் சேர்த்திருக்காங்க. ஏன் என்னாச்சு? நல்லா தான் இருந்தா நேற்று. பிரசாந்த் சாப்பிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க. பிரசாந்த் சாப்பிட்டாரா? நான் கூட தான் பிரசாந்த் சாப்பிட்டேன் நேற்று, எனக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துலையே. நேற்று இட்லி சாப்பிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்திட்டாங்க. இட்லி சாப்பிட்டா எதுக்கு ஹாஸ்பிட்டல் சேர்த்தேன்? நானும் தான் நேற்று இட்லி சாப்பிட்டேன். 1 சென்டர் சாப்பிட்டா பரவாயில்ல, 30 சாப்பிட்டாரு, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. 30 இட்லி சாப்பிட்டா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா என்ன பண்ணுவாங்க இல்லையா? அப்போ சரியான விஷயத்தை நம்ம என்ன பண்ண முடியும்? தவறாகவும் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுல உங்களுக்கு? அப்போ உபயோகத்தை பொறுத்து இருக்குது, அதனுடைய தன்மையை பொறுத்து இருக்குது, நம்ம கைடன்ஸை பொறுத்து இருக்குது. அதே போல் தான் எங்கள் பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, காம வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அரிப்பை போன்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா என்ன பண்ணணும்? என்ன பண்ணும்? ஒன்று தூய்மைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு விஷயம் எதை தூய்மைப்படுத்தணும்? நம்முடைய புலன்களை தூய்மைப்படுத்தணும். 10வது, ஏன்னா காமம் எங்கெல்லாம் இருக்குன்னு சொல்றாரு கிருஷ்ணர். புலன்கள்ல இருக்கு, மனசுல இருக்கு, புத்தியிலே இருக்குன்னு 3 இடத்துல சொல்றார். அப்ப எதெல்லாம் தூய்மைப்படுத்தணும்? நம்ம புலன்களை தூய்மைப்படுத்தணும். எப்படி தூய்மைப்படுத்த முடியும் புலன்களை? புலன்களை எப்பயும் பகவானுக்காக உபயோகப்படுத்துறதுனால தூய்மைப்படுத்த முடியும். 2வது மனசு. மனசு எப்படி தூய்மைப்படுத்துறது? ஆசை தான் மனசுக்கு காரணம். மனசு கெட்டு போகிறதுக்கு எதுதான் காரணம்? ஆசை தான் காரணம். அப்போ அந்த ஆசையை நம்ம என்ன பண்ணணும்? பகவானுக்காக திருப்ப ஆரம்பிச்சணும். எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதில் யார் இருக்கணும்? கண்டிப்பாக கிருஷ்ணர் இருக்கணும் இல்லையா? எங்கேயாவது டூர் போகணும், எங்கே போகணும்? எங்கேயாவது பகவானுடைய திவ்யதாமத்துக்கு போகணும். மாயாப்பூரே போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அழகர் கோயில் கூட போயிட்டு வரலாம் இல்லையா? அப்போ நமக்கு ஆசை நிறையா இருக்குது. அந்த ஆசையை நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக பகவானுடைய விஷயத்துக்காக மாற்ற ஆரம்பிக்கணும். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கோங்க? கிருஷ்ணருக்காக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வரும்போது வெள்ளையும் சொல்லையுமா, அது வெள்ளை ட்ரெஸ்ஸும் கிடையாது, எல்லாம் அழுக்கா போட்டுட்டு. அப்புறம் வெளில போகும்போது, கல்யாணத்துக்கு போகும்போது மட்டும் எல்லாம் ஜிப்பாலாம் போட்டு நீட்டாக ட்ரெஸ் எல்லாம் கலக்கலன்னு போட்டு போகிறது. ஏன் இங்கேயே பண்ணலாமே, எனக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க. எல்லாம் செட் ஆகும். ஆத்மாவுக்கு எல்லாமே செட் ஆகும். ஆத்மாவுக்கு இந்த உடம்பே செட் ஆகிடுச்சு, ஏன் ட்ரெஸ் செட் ஆகாதா என்ன? அப்போ நம்ம என்ன பண்ணும்? மனசை எப்படி திருப்திப்படுத்துறது? மனசை எப்படி தூய்மைப்படுத்துறது? சரியான ஆசையை வளர்த்துக்கொள்ளும் தான் திருப்திப்படுத்த முடியும். இப்போ நாமே என்ன தானே பண்ணுறோம்? இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு பர்த்டே வந்துச்சுன்னா நம்ம எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்? எல்லாருமே காலையில் கோயிலுக்கு வந்துடுறோம் இல்லையா? பக்தரில் பார்த்தோன்னே விஷஸ் வாங்கிக்கிறோம், ஹரே கிருஷ்ணான்னு சொல்கிறோம். கோயிலில் வந்து கேக்கெல்லாம் வெட்டுறோம். எல்லாருக்கும் என்ன பண்ணுறோம்? பிரசாதமாக கொடுக்குறோம். நல்ல நீட்டான ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஏதாவது டொனேஷன் கொடுக்கும். நம்மளே பண்ணுறோம் இல்லை? ஆமாவா இல்லையா? ஹலோ, பதில் சொல்லுங்கள் எல்லாரும். ஆமாம். இதுவே கேசிக்கு முன்னாடி, கேசினா கிருஷ்ணா கான்சியஸ்க்கு முன்னாடி, பிசி ஏடின்னு சொல்கிறோம்ல, அது போல் இது கேசிக்கு முன்னாடி. கேசிக்கு முன்னாடி நம்ம கேஸ் எப்படி இருக்கும்? அலப்பறை வேற மாதிரி இருக்கும் இல்லையா? பர்த்டே அப்படின்னாவே. இப்போ நம்முடைய ஆசை என்ன ஆயிடுச்சு? கொஞ்சம் கொஞ்சமாக நாமளே மாற ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி பவானி மாதாஜி கல்யாண நாள் அப்படின்னா கனகோபால் போட்டு கேட்பாங்க, எப்பங்க என்ன வெளில கூட்டு போகிறீங்க? எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க, மலேசியா கூட்டிகிட்டு போங்க, சிங்கப்பூர் கூப்பிட்டு போங்க, துபாய் கூப்பிட்டு போங்க, என்னங்க எப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? வாங்க கோயிலுக்கு போய்ட்டு வரலாம், மீனாட்சி கோயிலுக்கு போய்ட்டு வரலாம், அழகரை பார்த்துட்டு வரலாம், போய் பலராமபுரம் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரலாம் சொல்லுவீங்கல்ல. பிரசாதம் செஞ்சு கொடுக்கலாம், பக்தர்கள்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு ஆசை மாறி போயிடுது. அப்போ மனசு என்ன? அது கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை ஆக ஆரம்பிச்சிருச்சு. 3வது என்ன இருக்குது? புத்தி. புத்தி எப்படி தூய்மைப்படுத்துறது? புத்தி என்ன பண்ணும்? ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும். இது எப்படி பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுன்னு பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த பிளானிங்கை நம்ம யாருக்காக மாற்றிக்கணும்? ஸ்பிரிச்சுவலாக மாற்றிக்கணும்.
நான் இதை எப்படி படிக்க போகிறேன்? சாஸ்திரத்தை டிஸ்கஸ் பண்ணுறதுனால முதல்ல புத்தி தூய்மையாகும். நிறைய சாஸ்திரம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்லோகங்களை மனப்பாடம் பண்ணணும். அதே போல் கான்செப்ட்ஸை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். இது ஏன் இங்கே சொல்லியிருக்காங்க, இது இப்படி ஏன் சொல்லியிருக்காங்க? நான் இந்த விஷயத்தை அடிக்கடி யோசிப்பேன். இந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனே பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, காமம் தவறு, காமம் இப்படி, காமம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு நான் யோசிப்பேன். இது யாருக்கிட்ட நான் கொஷன் கேட்க முடியாது. கொஷன் கேட்டால் அஃபென்ஸ் பண்ணுற அதிக பிரசங்கின்னு சொல்லிடுவாங்க இல்லையா? அதனால் கொஷன் கேட்க முடியாது. அதனால் யோசித்து என்ன பண்ணுவேன், வேறு ஒரு சாஸ்திரம் ரெஃபரன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவேன். ஸோ விஷயம் என்ன அப்படின்னா, தர்ம அவிருத்தோ காமோஸ்மி பரதர்ஷப. கிருஷ்ணர் பதில் சொல்கிறார், நான் தான் காமம் அப்படின்னு சொல்கிறார். எப்படிப்பட்ட காமம்? தர்மத்திற்கு விருத்தம் இல்லாத காமம் நான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இங்கே பகவான் இங்கே பிரகலாத் சொல்கிறாரு, காமம் தவறு அப்படின்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்னா, நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாதீங்க. காமத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா அது யாருடைய சக்தி? பகவானுடைய சக்தி. கிருஷ்ணர் சொல்கிறார் இல்லையா, தெய்வீகி ஏஷா குணமயி மம மாயா துரத்யயா. என்னுடைய சக்திடா அர்ஜுனா இது. என்னுடைய சக்தியில் என்ன அர்த்தம்? அதை வெல்லவே முடியாது. சண்டை போட முடியுமா பகவானோட சக்தியோட? சண்டை போட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம்? அடங்கி போயிடலாமா? ஆனால் அந்த பகவானுடைய சக்தியை பகவானுடைய சேவைக்காக மாற்றி விட்டுடலாம். அவ்வளோதான் நான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? பகவானுடைய சக்தியை பகவானுடைய சேவைக்காக மாற்றிடலாம். அதே போல் நமக்கும் காமம் அப்படின்ற இந்த ஒரு இச்சை வரும் பொழுது அதை நாம் எப்படி மாற்றிடலாம்? பகவானுடைய சேவைக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு பெரிய விஷயம். கிரகஸ்தர்களாக இருந்தோம் அப்படின்னா நாம் நினச்சிட்டு இருக்கோம், காமம் அப்படின்னா நமக்கு நான் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் இருக்குல்ல, அதில் ஒன்று தகாத உடலுறவு அப்படின்னு சொல்கிறாங்க. தகாத உடலுறவுனா என்னது? திருமணத்துக்கு வெளியில் நாம் எரிச்சிக்கொள்ளக்கூடிய உறவு தான் தகாத உடலுறவு நினச்சிட்டு இருக்கோம். அது தவறு. நம்முடைய மனைவியோட கூட குழந்தை பெறுவதற்கு மாறாக வெறும் இன்பம் காண்பதற்காக உபயோகப்படுத்தணும் அப்படின்னா அதுதான் என்ன, உண்மையில் தவறான விஷயம்தான். அதை விட்டுடணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதனால தான் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணல, காமத்தை சுகத்துக்காக உபயோகப்படுத்தவே இல்லை. எந்த மிருகம் கூட யூஸ் பண்ணாது. எல்லா மிருகம் கூட என்ன பண்ணுது, குழந்தை பெறுவதற்காக தான் உபயோகப்படுத்தும். மிருகங்கள் கூட வருஷத்துக்கு ஒரு முறை தான் சேரும். கண்ட நேரத்தில் என்ன பண்ணாது, அது சேராது. ஏன்னா அதுக்கு தெரியும் இதுக்கு தான் உபயோகப்படுத்தணும்னு சொல்லி தெரியும். எல்லா நேரத்தில் உபயோகப்படுத்திட்டு இருந்தோன்னா அது என்ன ஆகிடும், டேமேஜ் ஆகிடும். வாய் இருக்குது, சாப்பிட்றது தான் வாய் இருக்குது. எவ்வளோ தடவை சாப்பிட்ணும் ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு எத்தனை முறை சாப்பிட்லாம்? ஒரு முறை சாப்பிட்டா யோகி, 2 முறை சாப்பிட்டா போகி, 3 முறை சாப்பிட்டா ரோஹி, அதுக்கு மேலே சாப்பிட்டா மனுஷனே இல்லை இல்லையா? பொதுவாக எந்த மிருகங்கள் கூட அப்படி சாப்பிடாது. மிருகங்கள் கூட அந்த அளவுக்கு போதுமான அளவுக்கு சாப்பிட்டு என்ன பண்ணோம், அப்படியே விட்டுரும். பட் மனுஷன் தான் என்ன பண்ணுறோம், ஐயோ இன்னும் இருக்கே இன்னும் இருக்கே இன்னும் இருக்கே இன்னும் இருக்கேன்னு வாயில் எடுத்து கபன்னு போட்டே இருக்கிறது. சும்மா இந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் ஒன்று எடுத்து வாயில் போட்டுக்கிறது. அப்புறம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் மாடு கல்லை தள்ளி குடிக்கிற மாதிரி ஏதோ உறிஞ்சி குடிக்கிறது. ஒரு நாளைக்கு 10 டீ 15 டீ குடிக்காது. இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அப்போ வாய் இருக்குன்னு சொல்லிட்டு வாயில் உள்ளார போட்டே இருக்கக்கூடாது. என்ன ஆயிடும், வாயும் கெட்டு போயிடும், வயிறும் கெட்டு போயிடும். ஓரளவுக்கு தான் உபயோகப்படுத்தணும். காது இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா மியூசிக் கேட்டே இருந்தேன்னா காது டமாரா சீக்கிரம் வேடும். கண் இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா ஃபோனையே பார்த்துட்டு தானே இருக்கும், கண் பல்ப் ஃபியூஸ் போயிடும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஓரளவுக்கு உபயோகப்படுத்திக்கலாம். எதுக்காக உபயோகப்படுத்தலாம்? முதல்ல உடல் தேவைக்கு உபயோகப்படுத்தலாம். அந்த உடல் தேவை யாருக்காக இருக்கணும், கிருஷ்ணருக்காக இருக்கணும். அப்போ அதுவே பக்தியாக மாறி போயிடும். அதான் இங்கே நம்ம பார்க்குறோம். பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, இந்த காமம் அப்படிங்கிறது ஒரு அரிப்பை போன்றது அப்படின்னு சொல்லும்போது 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, அதை என்ன பண்ணுங்க, நீங்கள் முதல்ல தூய்மை படுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறார். 2வது, இது சொல்லாத ஒரு மீனிங். தேவையான அளவு, எது வரைக்கும், தூய்மையாகிற வரைக்கும். ஒருத்தனுக்கு அரிப்பு வருது, என்ன பண்ணலாம், மேலாக லைட்டாக டச் பண்ணிடலாம். போட்டு மறுபடியும் செஞ்சுட்டு தானே ஆகும், அது பிரச்சனை தான் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நிரந்தர தீர்வு என்னது, முதல்ல நம்மளை க்ளீன் பண்ணும். க்ளீன் பண்ணுற வரைக்கும் என்ன பண்ணுறது, என்ன பண்ணலாம், சரியான வகையில்
யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மருத்துவத்திலே கூட பார்த்தோம் அப்படின்னா, ஒருத்தர் நோய் வருது. ஸோ நோய் வருதுன்னு என்ன பண்ணுறாங்க, நோய்க்கு மருந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவன் வயிறு சரியில்லை, இல்லை காய்ச்சல் வருது. காய்ச்சல் வருது அப்படின்னா ப்ராப்பராக சொல்லியிருக்காரு, காய்ச்சல் வந்தால் ஃபாஸ்டிங் இருங்க, உங்களுக்கு சளி பிடிச்சா ஃபீஸ்ட் சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. சளி பிடிச்சிருக்கா தொண்டை வரைக்கும் நல்லா சாப்பிடுங்க. காய்ச்சல் வந்துடுச்சுன்னா 3 நாள் பட்னி கிடங்க. இதுதான் மருந்து, வேறு ஒன்றும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் உடம்புல என்ன குறைஞ்சி போயிடுச்சு, எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடுது. எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிது அப்படின்னா முதல் அறிகுறி சளி தான் பிடிக்கும். எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுன்னா அதனால் குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்கு என்ன கிடையாது, எதிர்ப்பு சக்தி பெருசாக வளர்ந்துருக்காது, சளி பிடிச்சிருக்கும். சளி பிடிச்சா என்ன பண்ணும், நல்லா ஆரோக்கியமான சூடான உணவு என்ன பண்ண நம்ம சாப்பிடணும். சாப்பிட்டா சளி சரியாக போயிடுமா. காய்ச்சல் வந்து என்ன பண்ணுமா, விரதம் இருக்கணும். ஏன், ஏன்னா உடம்புல என்ன பண்ணணும்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு சக்தி வந்து கிருமிகளை எதிர்த்து சண்டை போட்டுருக்கும். நீங்கள் மறுபடியும் சாப்பாடு போட்டால் என்ன ஆகும், கிருமி எல்லாம் நல்லா புஷ்டி ஆகிடும். கிருமி புஷ்டி ஆச்சுன்னா எதிர்ப்பு சக்தி சண்டை போகிறது ரொம்ப ரொம்ப ஏன்டா இவன்னா குண்டாயிட்டே இருக்கான், இவன் எப்பறம் அடிக்கிறது, குண்டாரன் எப்பறம் அடிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படும். அப்போ தான் உடம்புல டெம்பரேச்சர் அதிகமாகும், உள்ள பெரிய சண்டை நடக்கும், 2 பேருக்கு வாரம் நடக்கும். யாருக்கும், எதிர்ப்பு சக்திக்கும் உள்ள கூட கிருமிக்கு சண்டை நடக்கும். கம்மியாக சாப்பிட்டா பரவாயில்ல, இவன் போட்டு இஷ்டத்துக்கு வாயில் வந்ததெல்லாம் கபக்கு உள்ளே போட்டே இருந்தானே என்ன ஆகும், உள்ளார சண்டை அதிகமாகும், டெம்பரேச்சர் அதிகமாகும். அதனால் டெம்பரேச்சர் அதிகமாகிடும். அப்போ டாக்டர் என்ன சொல்லுவார், சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவார். உங்களுக்கு உடம்பு சரியாக இருக்க வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவார். அது எப்படி சார், பசி எப்படி சார் பசிக்குமே சார், பசிக்கும் இல்லை எங்களுக்கும் அப்படின்னு கேட்டேன்னா அப்போ என்ன சொல்லுவார், சரி கொஞ்சமாக சாப்பிட்டுக்கோங்க, ரொம்ப லைட் ஃபுட்டாக சாப்பிட்டுக்கோங்க, சீக்கிரமாக ஜீரணமாகிற மாதிரி சாப்பிட்டுக்கோங்க, என்ன பண்ணுவார், ஒரு கன்செஷன் கொடுப்பார். அது நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்ட்ரீமுக்கும் போயிடக்கூடாது, கம்ப்ளீட்டாக விட்டுருவேன் அப்படின்னும் முடியாது நம்மளால், இல்லை கம்ப்ளீட்டாக அதில் போய் அடிமையும் ஆகிடக்கூடாது. என்ன பண்ணணும், நடுநிலை இருந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இல்லாமல் நடுநிலை இருந்து அதை தூயப்படுத்த முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பக்தி என்ன சொல்லிக் கொடுக்கும்னா நம்முடைய ஆசையை தூய்மைப்படுத்த சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் ஆசைப்படாதீங்கன்னு சொல்லாது, அந்த ஆசை என்ன பண்ணிக்கோங்க, தூய்மைப்படுத்திக்கோங்கன்னு சொல்லிக் கொடுக்கும். இந்த ஸ்லோகத்தில் பிரகலாதன் சொல்றார், நீங்கள் ஒருத்தராக மாறணும்னு சொல்கிறார். யாராக மாறணும்னு சொல்கிறார், ஆஃப் பண்ணிட்டாங்களா, கடைசி வார்த்தை சொல்கிறார், கண்டு திவன் மனசிஜம் விஷஹேத தீரஹா அப்படின்னு சொல்கிறார். தீரனா மாறும்னு சொல்கிறார். தீரன்னா யாரு, இந்த வார்த்தை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க, தீரன்ற வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க, ஏண்டா டே சரி தீரா தீர ஜனப்பிரியா வருது, வேற எங்கே கேள்விப்பட்டிருக்கீங்க, சுசிலாகரன் பிரபு இன்னைக்கு எத்தனை டோக்கன் போயிருக்கு, 70 என்னைக்கு உங்க 70 இருக்கான்னு பாருங்க. தீரஸ்தத்ரண முக்கியதி எங்க வருது, இது பகவத்கீதையில வருது. எங்க, எந்த ஸ்லோகம் வருது, தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவனம் ஜரா ததத்தேகாந்தர பிராப்திர் தீரஸ்தத்ரண முக்கியதி மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தே சீதோஷ்ண துக்கதாக ஆகமா போயினோ நித்யஸ் தாம் திதிக்ஷஸ்வ பாரத யம் ஹின व्यत्यन्ते புருஷம் புருஷர்ஷப சம துக்க சுகம் தீரம் சோ அமிர்தத்வாய கல்பதே. மறுபடியும் அங்கே தீர சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார் கிருஷ்ணர். 2ஆம் அத்தியாயத்தில் ஒரே இடத்துல என்ன பண்ண 2 முறை தீர சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார். தீரனா மாற அர்ஜுனான்னு சொல்றார். தீரன்னா என்னது, புரியல, என்னது, நிதான புத்தி உடையவன். சரி, நிதான புத்தினா என்னது, பர்ஃபெக்ட் மேன் என்னது, அன்டிஸ்டர்ப்னா என்னது, சரி, இதை நம்ம எடுத்து சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணலாமே நீங்கள் சொல்லக்கூடிய ஆன்சரை வச்சு. இப்போ ரகுநாத் என்ன சொல்கிறான், தீரன்னா எப்படி இருக்கணுமா, அவன் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்ப்பவன் தீரன் சொல்கிறார். எப்படி சார் முடியும், அது சுகத்தை சுகமாக தான் பார்க்க முடியும், துக்கத்தை துக்கமாக தான் பார்க்க முடியும். குலாப் ஜாமுன் கொடுத்தா உங்களுக்கு சுகமாக தான் இருக்கும், கத்தி எடுத்து நல்லா குத்துனா உங்களுக்கு துக்கமாக தான் இருக்கும். அது எப்படி சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றா பார்க்கறது,
எப்படி பார்க்குற ஷியாம்? சுக்கத்தையும் துக்கத்தையும் எப்படி ஒன்றா? நான் ஷியாம் கிட்ட தான் கேட்குறேன். சொல்றியா? சுகத்தையும் துக்கத்தையும் எப்படி ஒன்றா பார்க்க தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா நம்ம கேட்குறோம் இதெல்லாம். ஆமாம் ஆமாம், கிருஷ்ணர் சொல்ல சுக துக்கத்தை சமமாக பார்க்க சொல்லி. எப்படி கிருஷ்ணா அதை பண்ணுறது? யாருமே கொஷின் கேட்குறதே கிடையாது. எப்படி பண்ணுறது அது? ஏன்னா நமக்கு 3 விஷயம் சொல்லியிருக்காங்க. தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம். இது நீங்கள் நம்ம லாங்குவேஜில் சொல்லணும் அப்படின்னு எப்படி சொல்கிறது? சம்பந்த, அபிதேய, பிரயோஜன, 3 விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்போ இந்த 3ஐயும் ஆலோசனை பண்ணிகிட்டே இருக்கணும். சம்பந்தம் சொல்லிட்டாங்க. என்ன சம்பந்தம்? சுக துக்கத்தை சரிசமமாக பாரு, இது சம்பந்தம். அடுத்தது அதுக்கு என்னது? அபிதேயம். அபிதேயம் என்னது? அதை செய்வதற்கான வழிமுறை என்னது? கடைசியில் வர்றது என்னது? பிரயோஜனம். பிரயோஜனம் என்னது? இதை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்கும்? இது 3 தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கும் போது 3ஐயும் தெரிஞ்சுக்கணும். 3 ஆஸ்பெக்டையும் தெரிஞ்சுக்கணும். என்ன 3 ஆஸ்பெக்டை? சம்பந்த, அபிதேய, பிரயோஜனம். வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா தத்துவம், ஹிதம், புருஷார்த்தம் 3 தெரிஞ்சுக்கணும். ஸோ பகவான் சொல்கிறார் சுக துக்கத்தை சரிசமமாக பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது நாம் அடைய வேண்டிய விஷயம். ஓகேவா? சம்பந்தம், தத்துவம்னா என்னது? சம்பந்தம்னா என்னது? நாம் அடைய வேண்டிய விஷயம் பேர் என்ன சொல்கிறாங்க? சம்பந்தம், தத்துவம் சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது என்னது? அபிதேயம் என்னது? அந்த விஷயத்தை நான் எப்படி அடைவது? ஹரே கிருஷ்ணா, ஹல்லேலூயா. தூங்காதீங்க எல்லாரும், கிளாஸுக்கு வந்து தூங்காதீங்க தயவு செஞ்சு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க? அதை அடைவதற்கான வழிமுறையை தெரிஞ்சுக்கணும். 3வது என்ன தெரிஞ்சுக்கணும்? அதை அடைஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும்? பலன் கிடைக்கும். இது 3மே தெரிஞ்சுக்கிட்டா தான் ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறது அர்த்தம். இப்போ பகவான் என்ன சொல்லி கொடுக்குற? என்ன கான்செப்ட் சொல்கிறாரு? தீரனா இருக்க சொல்கிறார். தீரனா யாரு? சுக துக்கத்தை சமமாக பார்ப்பவன். மேலே எழுதிக்கோங்க. தத்துவம், சுக துக்கத்தை சமமாக பார்ப்பது தத்துவம், சம்பந்தம். அடுத்த டாபிக் என்னது? அபிதேயம், ஹிதம். அதை அடைவதற்கான வழி என்ன? கொஸ்டின் மார்க். 3வது வந்துருங்க, பிரயோஜனம். என்னது? சம துக்க சுக தீரம் சோ அமிர்தத்வாய கல்பதே. அமிர்தத்வம், அவன் அமிர்தத்தை அடைகின்றான். யார் அமிர்தத்தை அடைகின்றான்? தீரன் அமிர்தத்தை அடைகின்றான். எப்பொழுது? சுகதுக்கத்தை சரிசமமாக பார்க்கும்போது அமிர்தத்தை அடைகின்றான். அமிர்தம் அப்படின்னா இங்கே சுகம் சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா மோக்ஷம்னு சொல்லி சொல்லலாம், இல்லைன்னா பகவான்னு சொல்லி சொல்லலாம். அமிர்தம்னா கடைசியில் யார் தான்? பகவான் தான். கடைசி தெரிஞ்சு போயிடுச்சு. எது? ரிசல்ட்டு தெரியும், அடைய வேண்டிய இலக்கு தெரியும். எது தெரியும்? தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம வழிமுறை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு தாங்க பக்தர்கிட்ட கேட்கணும்னு சொல்லி சொல்கிறது. இருக்கிற ஸ்லோகத்தை படிச்சுட்டு அப்படியே அதுலேருந்து ஏதோ ஒன்று உலப்பறிச்சிட்டு போகிறதுக்கு பேர் கேட்கறது கிடையாது. ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா இது ஏன், எப்படி, எதற்கு அப்படின்னு ஆராய்ந்து 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 தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணும். இப்போ தெரிஞ்சுக்கலாமா இதுக்கு ஆன்சர்? ஹலோ, பதில் சொன்னாதான் நான் சொல்ல முடியும். தெரிஞ்சுக்கலாமா வேண்டாமா? இல்லை ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெயின் சொல்லி முடிச்சிடலாமா? தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த நீ வாடா, சீக்கிரம் வாடா, ட்ராமா பண்ணாதடா. பேர் என்னடா? பராந்தகன். பராந்தகன் இருக்கான் இல்லையா, வீட்டில் ஒரே சேட்டை, எப்போ பார்த்தாலும் சேட்டை பண்ணிட்டே இருக்கான். அவங்க அப்பா பயங்கரமான கம்ப்ளைண்ட். அவங்க அம்மா இருக்காங்களா இங்கே? அம்மா எங்கடா? வீட்டில் இருக்காங்களா? சண்டே ஃபீஸ்ட் வீட்டில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டில் ஒரே கம்ப்ளைண்ட், பையன் இதை பண்ணுறான் அதை பண்ணுறான்ட்டு. இவனும் போய் என்ன பண்ணுறான்? போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். அப்பா இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ப்ராப்ளம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு நாள் ஒரு ஐடியா கண்டுபிடிச்சார். இவனை எப்படி அடக்கிறது, இவன் மற்றவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பார்க்காம எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, திடீர்னு இவன் கையில் ஒரு எண்ணெய் பாத்திரத்தை கொடுத்தார். பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெயை கொண்டு போயிட்டு என்ன பண்ணு, இந்த எண்ணெய் பாத்திரத்தை கொண்டு விட்டு கோயிலை சுற்றி வா, இல்லை வீட்டை சுற்றி வா, மேலே கீழே போயிட்டு வா, இதுலேருந்து ஒரு சொட்டு கூட கீழே விழக்கூடாது, போடா சொல்லி தளர்த்தி விட்டார். உட்காந்துக்கும். இப்போ என்ன பண்ணுறான் இவன்? அந்த எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே சுற்றி வரான். அதை பார்த்துட்டே சுற்றி வரான். முடிச்ச பின்னாடி வீட்டில் வந்து இப்போ எண்ணெய் பாத்திரத்தை கொடுத்துட்டான். இப்போ அப்பா கேட்குறாரு, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை வந்து சொல்கிறா பார்க்கலாம், இப்போ எங்கெல்லாம் பிரச்சனை வந்து சொல்கிறா பார்க்கலாம் அப்படின்னாரு. எனக்கு கையில் ஒரு பிரச்சனை கொடுத்து இன்னும் பிரச்சனை வேறு கேட்குறியா நீ? இதை விட என்ன பெரிய பிரச்சனை இருக்குது? வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது எனக்கு. இந்த எண்ணெயை பார்த்துட்டே இருக்கிறது பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு.
அப்பா கொண்டு வந்து சேர்த்துறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறான். இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் எண்ணெய் பாத்திரத்தை கொண்டு போகும்போது பக்கத்தில் ரகுநாத் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவன் கூப்பிடுவான், டே வாடா வாடா மச்சி விளாட்லாம், வாடா டே வாடா, மச்சின்னு சொல்ல மாட்டான், ஹரிபால் சொல்லுவோம் இல்லையா, ஹரிபால் வாடா விளாட போகலாம், கில்லி தாண்டி விளாட போகலாம், வாடா கிரிக்கெட் விளாட போகலாம் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பான். டே போடா எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, டே என்னை அடிச்சுட்டு வர்றா சொல்லி போயிட்டே இருக்கான். அப்புறம் ஷாம் திட்டுறான், டேய் என்னடா பண்ணுற, கிளாஸுக்கு வராமல் சண்டே கிளாஸ் வராமல் என்னடா எண்ணெயை தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்க, புத்தி இல்லையாடா அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். நீ போடா, உனக்கு ஒன்றும் தெரியாதா, உங்கள் அப்பாவே வரமாட்டேங்கிறா கிளாஸுக்கு, என்ன வேற விட சொல்கிற நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஷாமை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வர வழியில் ரோடு சரியில்லை, திருப்பாளையம் இந்த ரோடு கோயில் ரோடு சரியில்லை. இருந்தாலும் என்ன பண்ணுறான், கோயில் ரோடு சரியில்லைனாலும் மெதுவாக வந்துடுறான். அப்புறம் கோயிலுக்கு வந்தபடி ரொம்ப ஈஸியாகிடுச்சு, லிஃப்ட்டில் ஏறிட்டான் மேலே வரத்துக்கு, அழகா லிஃப்ட்டில் மேலே கீழே போயிட்டு வந்துட்டான். சரி யோசிச்சு பாருங்களேன், இப்போ அவனுக்கு ரெண்டுமே நடந்தது, சந்தோஷமும் நடந்துச்சு, துக்கமும் நடந்தது, மானமும் ஏற்பட்டது, அவமானமும் ஏற்பட்டது இல்லையா, இன்பமும் வந்தது, துன்பமும் வந்தது இல்லையா, நல்ல பேர் வந்துச்சு, கெட்ட பேரும் வந்தது. ஆனால் ரெண்டையும் அவன் எப்படி பார்த்தான்? ரெண்டையும் அவன் கண்டுக்கவே இல்லை. சமமாக பார்க்குறது என்ன அர்த்தம்? ரெண்டையுமே கண்டுக்கவே இல்லை. ஏன் கண்டுக்கல? ஏன்னா அவனுக்கு இதை விட உயர்ந்த ஒரு விஷயம் இருந்தது, அதனால என்ன பண்ணலாம், இது கண்டுக்கவே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ கிருஷ்ணன் நம்மளை சமமாக பாருங்க என்ன அர்த்தம்? இதை கண்டுக்கவே கட்டுக்காதீங்க, இதை விட உயர்ந்த விஷயத்தை பிடிச்சிக்கோங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? தீரன்னா யார் தீரனாக முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம், யார் தீரனாக முடியும்? காமத்தை விடுவதும் தவறு, காமத்தை ஏற்றுக்கொள்வதும் தவறு. என்ன பண்ணும்? காமத்தை கண்டுக்கவே கூடாது. எப்போ அவனால் முடியும்? எப்போ பகவானுடைய சேவையில் முழுமையாக நிமக்னம் ஆயிட்டானோ அப்போ என்ன பண்ண மாட்டான், இதை பெருசாக கண்டுக்கவே மாட்டான். இப்போ நீங்கள் இந்த சமயத்தை இந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. இப்போ யமுனாச்சாரியர் ஒரு விஷயம் சொல்கிறார்ல, இதே விஷயத்தை இங்கே யோசிச்சு பாருங்க. நாம் எல்லாரும் கோயிலில் உட்காந்துட்டு இருக்கோம், யார் மேலே உட்காந்துட்டு இருக்கோம்? கிருஷ்ண பலராமர், பிரபுபாதர், பக்தருக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நம்முடைய மனசில் நமக்கு பிடிச்சவங்களோட நம்ம காமத்தில் ஈடுபடுற மாதிரி ஒரு எண்ணம் வந்தால் நம்ம என்ன பண்ணோம்? உடனே சி இப்போ இந்த மாதிரி யோசிக்கலாமா, சி அப்படின்னு நினச்சிரும். இதுவே நாம் தனியாக இருக்கும் பொழுது, யாருமே நம்மளை கண்டுக்காத பொழுது, நல்லா இருட்டில் உட்காந்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த மாதிரி ஆசை வந்தால் அதை என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமாம் வேணும் அப்படின்னு என்டர்டெயின் பண்ண ஆரம்பிச்சிடும். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணலாம்? ஆன்சர் சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு என்ன பண்ணலாம்? எப்போவுமே நல்ல சங்கத்திலே இருந்துட்டால் நம்மளுக்கு என்ன வராது, அந்த மாதிரி எண்ணங்கள் வராது. நீங்களா ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிக்கிட்டு எனக்கு வரக்கூடாதுன்னு அது வராமல் இருக்கவே இருக்காது. நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். நெருப்பு பக்கத்தில் வெண்ணெயை கொண்டு போய் வச்சுட்டு உருகாத என்ன ஆகும்? உருகாமல் இருக்குமா? உருகி தான் செய்யும். நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காந்துட்டுரு, நீ ஃப்ரிட்ஜுக்குள்ளே உட்காராமல் நெருப்பு பக்கத்தில் போய் உட்காந்து உருகாதுன்னா உருகாமல் இருக்குமா? அது உருகி ஓடும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? எப்பயுமே நம்மளை நாம் சரியான என்கேஜ்மெண்ட்டில் சரியான நபர் கூட நம்மளாம் இணைச்சிக்கிட்டே இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். அது ஆசிரமத்தில் இருந்தாலும் சரி, கோயிலில் இருந்தாலும், அது வீட்டில் இருந்தாலும் சரி. ஆசிரமத்தில் இருக்கவங்களும் அது ரொம்ப முக்கியம், கோயிலில் இருக்கவங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க எதுக்காக வந்துட்டாங்க? சேவைக்காகவே வந்துட்டாங்க. அவங்க கண்டிப்பாக இப்படி தான் இருந்தாகணும். அவங்க அதை பற்றி யோசிக்கவே கூடாது. வீட்டில் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கவே கூடாது, யோசிக்கவும் முடியாத மாதிரி இருக்கணும். ரொம்ப பிஸியாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், அதை பற்றி நம்ம யோசிக்கவே மாட்டோம். எப்போ ஃப்ரீயாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம்? அதை பற்றி மைண்டு யோசிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் இன்றைக்கி அந்த காலத்தில் கூட்டு குடும்பம் இருந்தது. ஒரு வீட்டில் 10 பேர் இருப்பாங்க. 10 பேர் எப்போ இருந்தாலும் சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, இந்த பக்கம் அந்த பக்கம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பேசினா கூட மாமியார் இருப்பான், என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு, போ வேலையை பாரு அப்படின்னு அனுப்பிச்சுட்ரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் தூரமாக வந்து டாட்டா காட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும். 2 பேரும் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு ஒரு முறையோ 2 முறையோ அவங்க மீட் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்கும். அதனால் அவங்களுக்கு குழந்தைங்கள வருஷம் ஒரு குழந்தைங்க ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க சேரும் பொழுது கண்டிப்பாக குழந்தை உருவாகிடும். அந்த குழந்தை அவங்க கொல்லவும் மாட்டாங்க. அந்த காலத்தில் குழந்தை கொல்வது
ரொம்ப தவறாக ஒரு பாவமாக நினச்சாங்க. கருத்தடை அப்படிங்கிறதும் பாவமாக நினச்சாங்க. இன்றைக்கி அதெல்லாம் ரொம்ப சுலபமான விஷயம் மாறி போயிடுச்சு. அப்படி இருந்தனால அன்றைக்கி அவங்களால கட்டுப்படுத்த முடிஞ்சது. ஆனால் இன்றைக்கி வீட்டில் அப்படி கிடையாது. 2 பேர் தான் இருக்காங்க, தனியாக இருக்காங்க. அப்போ அவங்களால என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக அவங்க இருக்கக்கூடிய விஷயமே புலன்கள் தான். புலன்களை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? அவங்க விளாண்டுட்டே இருப்பாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்றைக்குமே நம்மளை சரியான பாதுகாப்பான இடத்துல வச்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு இதை சரி செய்கிறதுக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதான் இங்கே சொல்கிறாரு, பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, இங்கே கட்டுப்படுத்த சொல்ல. ஏன்னா பகவானுடைய சக்தியில் நம்ம எதுவும் என்ன பண்ண முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. என்ன பண்ணலாம்? அதை நம்ம பகவானுடைய சேவையில் மறுபடியும் அதை உபயோகம் வேணால் படுத்த முடியும். சுதர்சன சக்கரம் நம்மளை நோக்கி ஓடி வருது, நம்மளை வெட்ட வருது. சுதர்சன சக்கரத்தை கட்டுப்படுத்த முடியுமா? கட்டுப்படுத்த முடியாது. என்ன பண்ணலாம்? சுதர்சனா நான் இல்லை, அங்கே ஒருத்தர் இருக்க அசுரன், அவன் தான் அந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருக்கான், அங்கே போன்னு சொன்னால் சுதர்சன் அங்கே ஓடி போயிடும். அப்போ என்ன பண்ணலாம்? சுதர்சனத்தை நம்மளே சரியா உபயோகப்படுத்திக்கலாம். புரியுதா உங்களுக்கு? பகவானுடைய சக்தி நம்ம என்ன பண்ண முடியும்? சரியா உபயோகம் தான் படுத்தணுமே தவிர கட்டுப்படுத்த முயற்சி செய்யவே கூடாது. கட்டுப்படுத்துனீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் தோல்வியை தான் சந்திப்பீங்க. கட்டுப்படுத்த முயற்சி பண்ணாதீங்க. நிறைய பேர் கட்டுப்படுத்த முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஒரு பாத்திரம் இருக்குது, எம்டி பாத்திரம் இருக்குது, அது தண்ணிக்குள்ளே போட்டு முக்க ஆரம்பிக்கிறீங்க, முக்கிட்டே இருக்கீங்க, முக்கிட்டு அது உள்ளே போகிற மாதிரி தான் தெரியும். பாத்திரம் நல்லா கீழே அடியில் போகிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் விட்டிங்கன்னா என்ன ஆகும்? டப்புன்னு மேலே எந்த ஃபோர்ஸில் நீங்கள் விட்டீங்களோ அதோட ரொம்ப ஃபோர்ஸாக மேலே வந்து அடிக்கும். இதுவே நீங்கள் பாத்திரத்தை இப்படி வச்சு அதை தண்ணி ஃபில் பண்ணி உள்ளே இறக்குங்க, அப்படியே அழகாக கீழே இறங்கி கீழேயே இருக்கும், மேலேயே வரவே வராது, தண்ணிக்குள்ளே இருக்கும். அதனால் என்ன பண்ணக்கூடாது? எம்டியாக ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அது எம்டியாக ஃபோர்ஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிவர்ஸ் அடிச்சிடும். உங்கள் ஹார்ட்டை ஃபில் பண்ணிடுங்க. எதை வச்சு ஃபில் பண்ணிடுங்க? சேவையினாலையும் சாஸ்திர ஞானத்தினாலையும் பக்தியினாலையும் பக்தருடைய ஆசீர்வாதத்தினாலும் என்ன பண்ணுங்கள்? நல்லா ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது அழகாக இறங்கிடும். நீங்கள் புஷ் பண்ணவே தேவை கிடையாது. அதனால் எப்பயும் நெகட்டிவ் என்கேஜ்மெண்ட்டை விட பாசிட்டிவான என்கேஜ்மெண்ட் தான் நமக்கு தேவை. புரியுதா உங்களுக்கு? செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொன்னால் மனசு என்ன பண்ணும்? அதுதான் செய்ய தோணும். அதனால் என்ன பண்ணலாம்? அதனால் மனசுக்கு என்ன கொடுக்கலாம்? செய்யுன்னு சொல்லணும். எதை செய்ய சொல்லணும்? பக்தி விஷயங்களை செய்ய சொல்லணும். நீங்கள் மனசுக்கு எந்த அளவுக்கு செய்யாதன்னு சொல்கிறீங்களோ அது என்ன பண்ணும்? அது வரைக்கும் சும்மா தான் இருக்கும். நீங்கள் எப்போ செய்யாதன்னு சொல்கிறீங்களோ உடனே எந்திரிச்சிடும். என்ன எப்படி நீ செய்யாத சொல்லலாம், ஆனால் அப்போ தான் செய்வேன், இப்போ தான் செய்வேன், எனக்கு இப்போயே வேணும் அப்படின்னு ஓடி ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? என்றைக்குமே சரியான என்கேஜ்மெண்ட்டை மனசு கொடுத்துட்டே இருந்தேன்னா மனசு அது பாடு திருப்தியாக ஓடிக்கிட்டு இருக்கும். ஏன்னா மனசுக்கு ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். மனசை நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னா என்ன பண்ணும்? அது ஏதாவது ஒரு விஷயத்தை குரங்குத்தனமாக யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மனசை நீங்கள் ஃப்ரீயாக விடாமல் அதற்கு ஏதாவது ஒரு செயல்பாடை கொடுத்துக்கிட்டே இருங்க. பிசாசுக்கு வேலை கொடுத்த மாதிரி தான். பிசாசு நீங்கள் விட்டிங்கன்னா என்ன பண்ணும்? அது உங்களே வந்து மறுபடியும் சாப்பிட்ரும். அதுக்கு என்ன பண்ணும்? பிசாசுக்கு நீங்கள் வேலை கொடுத்துட்டே இருக்கணும். நல்லா வேலை கொடுத்துருங்களேன், அது கடகடன்னு நல்லா வேலை பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதான் இங்கே பார்க்குறோம் நம்ம. ஸோ இங்கே பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, ஒருவன் தீரனாக மாற வேண்டும் சொல்கிறார். ஸோ தீரன்னா யார்? தீரன்னா யார் ஒருவன் உயர்ந்த ஒரு இலக்கை கொண்டு தாழ்ந்த விஷயங்களால் பாதிப்படையாமல் இருக்கான்னு அவனுக்கு பேர் தான் தீரன். இனிமேல் நல்லா விளக்கமாக புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு விஷயத்தையுமே. தீரன்னா யார்? உயர்ந்த இலக்கை கொண்டு தாழ்ந்த விஷயங்களை விடுறவன் தான் என்ன? தீரன் அர்த்தம். பானுசுவாமி மகாராஜ் ஒரு முறை சென்னையில் பேசிகிட்டு இருக்காரு. அவங்க ஒரு டோனரோட பேசிகிட்டு இருக்கார். இன்னொரு பிரம்மச்சாரி பக்கத்தில் இருக்கார். ஸோ 3 பேர் பேசிகிட்டே இருக்காங்க. பேசிகிட்டு இருந்தால் பானு மகாராஜ் ஜோக் பண்ணுறாரு, அந்த டோனர் ஜோக் பண்ணுறாரு, அந்த பிரம்மச்சாரி ஜோக் பண்ணுறாரு. 3 பேர் நல்லா சிரித்து சந்தோஷமாக அழகாக பேசிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரம் சந்தோஷமாக பேசிகிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த டோனருடைய பொண்ணு சீனில் என்டர் ஆகிறாங்க. என்டர் ஆன உடனே பானு மகாராஜோட ரியாக்ஷன் மாறி போயிடுச்சு. போயிட்டார். அவர் ஃபேஸ் நீங்கள் பார்த்தா தெரியும், எப்படி உம்முன்னு இருப்பார், இப்படியே இருப்பார். அந்த பிரம்மச்சாரியும் சரி, அந்த டோனரும் சரி, ஒருத்தங்க வந்திருக்காங்களா அவங்களை என்டர்டெயின் பண்ணுவேன், இன்னும் சிரிக்கிறாங்க. எஸ் இன்னும் கொஞ்சம் ஜோக் சொல்கிறாங்க, இன்னும் சிரிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு சிரிக்கிறாங்க, அந்த பிரம்மச்சாரி சிரிக்கிறாங்க.
அந்த டோனரும் சேர்ந்து சிரிக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க, ஏன் மகாராஜ் சிரிக்க மாட்டேங்கிறாரு, ஏன் மகாராஜ் சிரிக்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு. மகாராஜ் சிரிக்கவும் இல்லை, முகத்தையும் பார்க்கல, தலையை குனிஞ்சிட்டார், இப்படியே இருந்தார். அப்புறம் அந்த பொண்ணு போனதுக்கப்புறம் மறுபடியும் சிரிக்க ஆரம்பித்தார். இது எதை காட்டுது? இப்போ தான் சொன்னேன் நான், எல்லாத்துக்கும் ஏதோ பேசணும் கூடாது. அவர் பாசிட்டிவாகவும் அதை எடுத்துக்கல, நெகட்டிவாக வெறுத்தும் ஒதுக்கல. என்ன பண்ணிட்டார் அவர்? நியூட்ரல் ஆகிட்டார். ஒன்றும் பண்ணாதீங்க, அதுவா அடங்கிடும் அப்படின்றதா நியூட்ரல். அவர் என்டர்டெயின் பண்ணவே இல்லை, அதே சமயத்தில் என்ன பண்ணல, வெறுத்து கோபமாக பார்த்து போய் தொலை அந்த பக்கம், எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க சொல்லிட்டு திட்டவும் இல்லை. இல்லை அவர் கோவப்பட்ட சொல்லிட்டு திரும்பி போயிடல. அப்படி போகிறதும் தப்பு. நீங்கள் ஒரு விஷயத்தை வெறுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு மேலே இன்னும் வந்து அடிக்கும். வெறுக்காதீங்க, ஏன்னா பகவானுடைய சக்தி. பகவானுடைய சக்தி வெறுக்க ஆரம்பிச்சுன்னா திரும்ப வந்து உங்களை அடிக்கும். ஸோ வெறுக்கவும் கூடாது, உங்களுக்காக அதை எடுத்துக்கவும் கூடாது. மாறா என்ன பண்ணும், அதை பகவானுடைய சேவையில் உபயோகப்படுத்தணும். புரிஞ்சல உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. கொஷன் கேட்டால் புரிஞ்சதா அப்படின்னு கேட்டால் புரிஞ்சதுன்னு ஏதாவது தலையாட்டுங்க, பதில் சொல்லுங்க. ஊன்னு சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம கதை சொல்லும் போது ஊன்னு சொல்லனா மலைப்பாமல் பறப்பீங்களா தெரியுமா? கதை சொல்லிட்டு இருக்கேன்ல, இப்போ சொல்லிட்டு இருக்கேன்ல, சொல்ல முடியுமா? என்ன சொல்லும்? அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும். சொல்லனா மலைப்பாமல் பறப்பீங்க. யாரெல்லாம் மலைப்பாமல் பறக்கிறீங்க? நான் நெளிஞ்சிட்டு இருக்கேன், ஆன்லைன் பாம்பாக நெளிஞ்சிட்டு இருக்கேன் அவனே. இதே போல் தான் வேலூர் ஒரு தடவை ஒரு ஜென்மாஷ்டமி நடந்துட்டு இருந்தது. மகாராஜா கூப்பிட்டு இருந்தாங்க, இன்வைட் பண்ணியிருந்தாங்க. மகாராஜ் வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. அவர் எங்கே உட்கார வச்சுக்கோ அங்கே உட்காந்துருவார், ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருக்கார். ஸோ மகாராஜா கூப்பிட்டு என்ன பண்ணாங்க, ஷெட்யூல் இவங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அரசியல்வாதிகளாம் வந்தாங்க. இங்கு மேடையில் வீற்றிருக்கும் தலைவர் பெருமக்களே, தொண்டர்களே, அடியவர்களே, பொடியவர்களேன்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொருத்தராக வந்து பேசுறது. ஒருத்தன் பேச, மறுபடியும் இன்னொருத்தன் பேச, ஒருத்தனுக்கு மாலை போடுறதா, இன்னொருத்தன் மாலை போடுறது, பொன்னாடை போத்துறது, இதே வேலையாக ஒரு 1/2 மணி நேரம் அது போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டெம்பிள் பிரசிடென்ட்ஸ், டெம்பிள் இன்சார்ஜ், டெம்பிள் கமாண்டர், டெம்பிள் திஸ், டெம்பிள் தட், இந்த டெம்பிள் எல்லாரும் சின்ன சின்ன சென்டர் ஓனர் எல்லாரும் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் போடுது. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறதுக்கு எல்லாத்தையும் மேலே இதில் ஸ்டேஜ் ஏற்றி விட்டாங்க. அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் 1 மணி நேரம் போயிட்டுருக்கு. 2 மணி நேரம் மகாராஜ் என்ன தெரியுமா பண்ணார்? நான் பார்த்துட்டே இருக்கேன், மகாராஜ் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். மகாராஜ் என்ன பண்ணான்னு பார்த்துட்டு இருந்தேன். மகாராஜ் வந்தவர், பானு மகாராஜ் வந்தவர் தலை நிமிரவே இல்லை, இப்படி தான் உட்காந்துட்டு இருந்தார். ஜப்பமாலை வச்சுருந்தார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே ஹரே அவ்வளோ சொல்லிட்டு இருந்தார். 2 மணி நேரம் முடிஞ்சது. அவரை கூப்பிட்டாங்க. பானு மகாராஜ், அதாவது பானு மகாராஜ் அவர்கள் உபன்யாசம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். கிட்டுக்கிட்டுன்னு மேலே ஏறினார். எல்லாரும் எப்படி ஆரம்பித்தாங்க, இவங்களுக்கு வரவேற்பு, அவங்களுக்கு வரவேற்பு, இவங்களை வரவேற்க, அவங்கள இப்படிலாம் ஆரம்பித்தாங்க. பானு மகாராஜ் வந்து ஒரே விஷயம் தான் ஆரம்பித்தார். This material wall is full of miseries அப்படின்னு ஆரம்பித்தார். வேறு எதுவுமே பண்ணவே இல்லை. முதல்ல ஆரம்பிச்சு எப்படி ஆரம்பித்தார், இந்த உலகம் முழுக்க முழுக்க துன்பமயமானது அப்படின்னு ஆரம்பித்தார். டக்குன்னு ஒரு 1/2 மணி நேரம் 20 நிமிஷம் தான் டக்குன்னு பேசினார். மேட்டிலேருந்து இறங்கினார், நேராக போனார், வண்டியில் ஏறினார், சென்னை போயே சேர்ந்துட்டார். நாங்களாம் சாப்பிட்டு முடிக்கிறதுல சென்னை போய் சேர்ந்துட்டார், ஃபோனே வந்துடுச்சு. அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அவர் இதுலேருந்து, என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளை கூப்பிட்டுட்டாங்களே, இன்னும் டைம் கொடுக்காமல் இருக்காங்களே, யாரா அது ஆர்கனைசரை கூப்பிட்றா, ஏன்டா என்ன கூப்பிடா இல்லை இன்னும் அப்படின்னு என்ன பண்ணல, அவர் கோவப்படலை. அப்பாடி டைம் கொடுத்தாங்களே எப்பயாவது அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி எல்லாருக்கும் நன்றி, டைம் கொடுத்துட்டீங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு ஒரு மணி நேரம் போட்டு விளாசிட்டு, அதுக்கப்புறம் கீழே இறங்கணும், எல்லாத்துக்கிட்டும் கைத்தட்டு வாங்கிட்டு, மாலையை போடுங்க, வேர் இஸ் மை கார்லண்ட், மாலையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு, டைம் வேஸ்ட்டும் பண்ணவே இல்லை. கூப்பிட்டாங்க, வந்தார். சூழ்நிலை அப்படி தான் இருக்குது, மக்கள் அப்படி தான் இருப்பாங்க, என்ன பண்ணுறது, இருக்கலாம். அவங்களுக்கு தெரியல, நம்மளும் அப்படியே இருக்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணலாம், நம்மளாவது கொஞ்சம் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணலான்னு மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணார். பார்த்தாரு, கிளாஸை முடித்தார், போயிட்டே வந்துட்டார். தீரன்னு சொல்லலாம். அவரால் எப்படி முடிஞ்சது? ஏன்னா அவருடைய கான்ஷியஸ்னஸ் எது மேலே இருக்குது, கிருஷ்ணர் மேலே இருக்குது. அவர் உட்காந்துருந்தாலும் சரி, இல்லை மேலே போய் மேடையில் கிளாஸ் கொடுத்தாலும் சரி, அவர் என்ன தான் பண்ண போகிறார், யார் தான் நினச்சிட்டு இருக்க போகிறாரு, கிருஷ்ணா நினைக்க போகிறார். மேடையில் கூப்பிட்டா மேலே பேச போகிறேன்,
கீழே உட்காச்சா கீழே உட்காந்து பகவானை நாமத்தை சொல்ல போகிறேன். ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. நாராயண பராயண சர்வே ந குதஸ்தன பித்யதி ஸ்வர்கேஷு நரகேஷு அபவர்கேஷு துல்லிய ஆத்ம தரிசனா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உயர்ந்த ஸ்லோகம் தான் இது. ஸ்லோகத்தை சரியாக புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம சரியான தவறான ஆயுதமாக கூட உபயோகப்படுத்திக்கலாம். கிரகஸ்தர்கள் எப்படி இருக்காங்கட்டு உண்மைதான். என் கிரகஸ்தர்களை பற்றி தான் பேசுகிறார். பிரம்மச்சாரிஸை பற்றி அதிகம் கிடையாது. பிரம்மச்சாரி சன்னியாசை பற்றி அதிகம் கிடையாது. ஏன் கிடையாது? ஏன்னா அவங்க பெருசாக பெண்களோட ஈடுபடுறது கிடையாது. ஈடுபடுறது கிடையாதுன்றது கிடையாது. ஈடுபடவே கூடாது. பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் பெண்களோட ஒரு வேலையும் கிடையாது. பேசுகிற வேலை கூட கிடையாது. பேசணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. என் குரு மகாராஜ் இருந்தார் அப்படின்னா ஏதாவது போய் ஒரு வீட்டில் தங்குவோம். ஒரு மாதாஜி சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் மகாராஜ் சர்வெண்ட்டாக இருந்தேன் பெங்களூரில். சமைச்சு கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆனது. அப்புறம் குரு மகாராஜன் திரும்பி கேட்டார், ஐ திங்க் வம்சிதாரி சப்போஸ் டு பி மை சர்வெண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏன் மாதாஜி சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பித்தார் இல்லையா? அப்போ நான் சமைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட். அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பேசுறது கிடையாது, பார்க்குறது கிடையாது. அது பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் பொருந்தும். கிரகஸ்தன் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் இங்கே. அரிப்பு வந்தால் என்ன பண்ணுங்க சொல்லி கொடுத்தோம். அரிப்பு வந்தால் என்ன பண்ணும்? பிரஜவாசிபுரம் இப்போ தான் வந்திருக்காரு, அவருக்கு ஆன்சர் தெரியணும் இல்லை? அரிப்பு வந்தால் என்ன பண்ணும்? அரிப்பு வர தப்பா சரியா? தப்பும் கிடையாது, சரியும் கிடையாது. அப்போ அரிப்பு வந்தால் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும்? குளிக்கணுமா? இலை குளிக்கிறது ஓகே தான். ஃபஸ்ட்டு பியூரிஃபை பண்ணும், உடம்ப தூய்மைப்படுத்த முயற்சி பண்ணும். அது வரைக்கும் அரிப்பு வரது என்ன பண்ணுறது? லைட்டாக இல்லையா? ஓவராக என்ன பண்ணாதீங்க, அதை அரிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. புண்ணு அதிகமாகிடும். அப்புறம் மருந்து சாப்பிட்டும் பிரயோஜனம் எல்லாம் போயிடும். மருந்து அப்புறம் அதிகம் சாப்பிட வேண்டியதாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே விளக்கமாக சொல்ல முடியாது இல்லையா? அப்படின்னா விஷயம் என்ன? எவ்வளவு தேவையோ அவ்வளவு. எது வரைக்கும்? தூய்மை அடைகிற வரைக்கும். தூய்மை அடைகிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வேலை நடந்துகிட்டு இருக்கும், பட் தூய்மை அடைகிறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இதுலேயே மூழ்கியும் போயிடக்கூடாது. அதே போல் இதை உடனேவும் விட்டுறவும் முடியாது. அப்போ என்ன பண்ணும்? அதனால் கிரகஸ்த வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, கிரகஸ்த வாழ்க்கையில் இரு, பொறுப்பு எடுத்துக்கோ, பொறுப்பாக இதை உபயோகப்படுத்து. எதை உபயோகப்படுத்து? காம வாழ்க்கையை பொறுப்பாக உபயோகப்படுத்து. எது வரைக்கும்? தூய்மை அடைகிற வரைக்கும். தூய்மை அடைஞ்சிட்டா இது உனக்கு தேவையே கிடையாது. அதுவே உன்னை தானாக உன்னை விட்டு போயிடும். ஸோ இன்றைக்குமே பகவான் ரெனவுன்சேஷனை பற்றி பேசவே இல்லை. பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா செய்யறதை பற்றி தான் பேசுவார். விடுன்னு பேசுறது கிடையாது. செய்யும் தான் பேசிகிட்டே இருப்பார். பகவத்கீதையில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தேன்னா இது செய், அதை செய்யும் சொல்லிட்டே இருப்பார். கடைசியில் என்ன பண்ணுறாரு? சர்வதர்மான் பரித்யஜ அப்படின்னு விட சொல்கிறார். எப்போ விட சொல்கிறாரு? சர்வதர்மான் பரித்யஜன்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா தர்மங்களையும் விட்டுடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல எல்லா தர்மத்தையும் செய்ய, அதுக்கப்புறம் விடுறதை பற்றி யோசிக்கலாம். தர்மத்தையே செய்யாமல் விடுன்னு எதை விடுறது? அதனால் என்ன பண்ணார்? முதல்ல பகவத்கீதை ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து இதை செய்ன்னு சொல்லிட்டே வர்றார். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சுட்டு தான் வரணும். செய்யாமல் அதெல்லாம் விடவே முடியாது. மருந்து சாப்பிடாமல் மருந்தை விடவே முடியாது. ஏன்னா நமக்கு என்ன இருக்குது? நோய் இருக்குது. நோய் இருந்தால் கண்டிப்பாக என்ன சாப்பிட்டாகணும்? மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். மருந்தை விடுங்க. மருந்தை எப்போ விட முடியும்? நோய் போயிடுச்சுன்னா மருந்து என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக விட்டலாம். ஒரு சில நோய் முடிஞ்சு போனாலும் மருந்து சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி மருந்தெல்லாம் ஒரு சில மருந்துகள் இருக்குது இல்லையா? நோய் குணமாயிடும், இருந்தாலும் அதை இப்போ விருந்தா மாறி போயிட்டு சாப்பிட்டே இருக்கும். அது நம்ம பண்ணக்கூடாது. அது பௌதிகமான விஷயம் கிடையாது. பௌதிகமான விஷயத்தை அது பொருந்தாது. ஸ்லோகத்தை சரியாக புரிஞ்சுக்க ரொம்ப முக்கியம். என்னுடைய புத்திக்கு எட்டினார் போல், அதே போல் சாஸ்திரத்தை நான் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ எப்பயுமே நம்மளை நல்ல சங்கத்திலேயே நல்ல ஒரு சூழ்நிலை வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பாதிப்புகள் வராது அப்படிங்கிறதும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிரகஸ்தனாகவே இருந்தாலும் அவன் எப்படி தான் இருக்கணும்? பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்கணும். பிரம்மச்சாரியாகவே இருந்தாலும்
அவன் என்ன பண்ணும்? கிருஷ்ண உணர்வில் இருக்கணும். அதனால் இங்கே நம்ம பிரம்மச்சாரியாக இருக்கிறோமா கிரகஸ்தனாக இருக்கமான்றது முக்கியம் கிடையாது. என்னவா இருக்கணும்? நம்ம கிருஷ்ண உணர்வோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய சம்பிரதாயம் இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் பிரம்மச்சாரிய கான்சியஸ்னஸ் கிடையாது. அதனால் என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் அதை பற்றி அதிகம் ஆலோசனை பண்ண தேவையில்லை. நமக்கு அது தேவையில்லை. நம்ம எல்லாருக்கும் பிரம்மச்சாரிஸ் கிடையாது. பட் பொதுவாக என்ன நினைப்பாங்க? நான் பிரம்மச்சாரியாக இருக்கணும், நான் பிரம்மச்சாரியாக இருக்கணும், நான் பிரம்மச்சாரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதையே புஷ் பண்ணிவிட்டு எதை விட்டுருவாங்க? கிருஷ்ணரை மறந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 35 வயசு 40 வயசில் கல்யாணம் வந்து நிற்பாங்க. அப்போ அவங்களால சரியான பிரம்மச்சாரியாகவும் இருக்க முடியாது, சரியான கிரகஸ்தனாகவும் இருக்க முடியாது. அதனால் நாம் அதை பற்றி ஆலோசனை பண்ணாமல் நம்ம குருவை கன்சல்ட் பண்ணிக்கலாம். நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய உண்மையான நிலைமை என்ன பண்ணலாம்? அவர்கிட்ட எடுத்து சொல்லலாம். நம்மளை பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும், முகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இவன் கல்யாணம் பண்ணிப்பான், இவன் சும்மா இருப்பான்னு பார்த்தாவே தெரிஞ்சு போயிடும். இல்லை நம்மளே சொல்கிறது பெட்டர். நான் 24 வயசு வரைக்கும் திருமணம் வேண்டான்னு தான் இருந்தேன். அப்புறம் 25 வயசு ஆன பின்னால் அந்த கர்மா நம்மளுக்கு வேலை செய்யும் இல்லையா, உள்ள இருக்கிற வாசனைகள் வெளில வர ஆரம்பிக்கும். அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன பண்ணேன்? குரு மகாராஜுக்கு மெயில் போட்டேன். திருமணம் பண்ணலான்னு முடிவு பண்ணோடனே பொண்ணும் அதுக்கு தகுந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, நானே பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மகாராஜுக்கு மெயில் போட்டேன். மகாராஜ், ஐ எம் என்கேஜ்டு போட்டேன். வாவ், ஐ எம் சர்ப்ரைஸ் டு ஹியர் திஸ். பட் எனிவே, இஃப் திஸ் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், தென் இட் இஸ் ஓகே. ஆசீர்வாதம் முடிச்சிட்டார் அவர். அதனால் சரியான நேரத்தில் என்ன பண்ணுங்கள்? குரு மகாராஜ் கிட்ட அவங்களுடைய மனசை ஓப்பன் பண்ணி பேசி சரிப்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.